உங்களுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சு போய் உங்களுடைய ஆதார் நம்பரும் தெரியாம எப்படிடா ஆதார் நம்பர் எடுக்கிறதுன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா முழுசா பாருங்க. இந்த வீடியோல நாம தொலைஞ்சு போன உங்களுடைய ஆதார் நம்பரை ஆன்லைன் மூலமா எப்படி எடுக்கிறதுங்க பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பார்ல UIDAI டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதார் வெப்சைட்டுக்கான லிங்க் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆதார் வெப்சைட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மேல மெனு கொடுத்துருப்பாங்க பாருங்க, மை ஆதார்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல நீங்க உங்க மவுஸை வச்சாலோ அல்லது நீங்க மொபைலை யூஸ் பண்ணாலோ அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல நமக்கு தேவையான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்ரைவ் லாஸ்ட் ஆர் ஃபர்கட்டன் EID ஆர் UIDன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்ம ஆதார் கார்டு, அதாவது தொலைஞ்சு போன நம்மளுடைய ஆதார் நம்பரை எடுக்கிறதுக்கு இரண்டு வழி இருக்குது. ஆக்சுவலி தொலைஞ்சு போன ஆதார் நம்பர் எடுக்கிறதுக்கு நம்ம ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் நம்ம பேர், இது ரெண்டத்தையும் வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக இந்த வீடியோ பார்க்கறதுக்கான காரணம் அவங்க அந்த ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அல்லது அவங்க லிங்க் பண்ண அந்த மொபைல் நம்பர் அவங்கள்ட்ட இருக்காது. இந்த விஷயத்தினால தான் மெயினாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை வச்சு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். அதே போல் மொபைல் நம்பர் இல்லாதவங்க எப்படி தொலைஞ்சு போன ஆதார் நம்பர் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கமும் நான் இதில் கொடுக்க போறேன். நம்ம பேரை வச்சு நம்ம ஆதார் கார்டு எடுக்கிறப்ப உங்களுடைய பேர்லயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அப்படி கொடுக்கறப்ப உங்களுக்கான ஆதார் நம்பரை தனித்துவமா கொடுக்க முடியாது. அதனால கூடவே மொபைல் நம்பரையும் கேட்டிருப்பாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லைன்னா என்ன பண்றதுங்கிறத நான் அடுத்து சொல்றேன். இப்போ உங்கள்ட்ட மொபைல் நம்பர் இருக்குது, ஆனா ஆதார் நம்பர் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல என்டர் நேம் இடத்துல உங்களுடைய பேரை கொடுத்துக்கோங்க. உங்க ஆதார் கார்டுல என்ன மாதிரியா இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னாலும் இரண்டு ஃபார்மேட்ல கொடுத்து பாருங்க. ஆதார் கார்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்க பேர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு இனிஷியல் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இருக்கும், அப்புறம் பேர் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்க பேர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல உங்களுடைய ஃபாதர் பேர் இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல மாத்தி மாத்தி போட்டு பாருங்க. அடுத்து உள்ள பாக்ஸ்ல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்னு கொடுத்தா போதும். அதே போல மேல ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆதார் நம்பர் வேணுமா அல்லது என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. இதுல நீங்க ஆதார் நம்பரே சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்திருக்கிற கேப்சா கோடை கரெக்டா பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டு கீழே சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்க கொடுத்துக்கணும். OTP டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சப்மிட் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பாங்க. யுவர் ஆதார் நம்பர் இஸ் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு 4 நம்பர் மட்டும் லாஸ்டா தெரியற மாதிரி கொடுத்திருப்பாங்க பாருங்க. இதுதான் உங்களுடைய ஆதார் நம்பர். இப்போ உங்களுடைய பேரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் வச்சு நாம ஆதார் நம்பர் எடுத்துட்டோம். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர்ல உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸியா வந்துருச்சு. இப்போ உங்கள்கிட்ட உங்க பேர் மட்டும் தான் இருக்குது, ஆனா நீங்க எந்த நம்பர் கொடுத்திருக்கீங்கிறது தெரியல. அப்படியே உங்களுக்கு அந்த நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அந்த நம்பர் நான் இப்ப யூஸ் பண்றது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இப்ப என்ன நம்பர் யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பரே நீங்க கொடுத்து பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது எந்த வகையில ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப யூஸ் பண்ற உங்க சிம் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு தான் நீங்க எடுத்திருப்பீங்க. சோ இந்த ஆதார் கார்டுக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கும். ஒருவேளை அந்த வகையில ஏதாவது ஒரு மெர்ஜிங் இருந்துச்சு அப்படின்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஆதார் கார்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது கன்ஃபார்மான மெத்தட் கிடையாது. ஒரு சில பேருக்கு இது மாதிரி அவங்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலாட்டையுமே அவங்க சிம் கார்டு எடுத்த வகையில லிங்க் ஆயிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் சென்ட் ஆகுது. சோ இந்த மெத்தட்ல நீங்க உங்க தொலைஞ்சு போன ஆதார் நம்பரை நீங்க எடுத்துக்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.